சண்டே மார்னிங் எப்பவுமே சண்டே ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பிரெட் ஆம்லேட் இல்லை பிரெட் டோஸ்ட் அது மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்ட்டு நேற்று வச்சு தக்காளி தொக்கு கொஞ்சம் மீன் இருந்தது. பிரெட் ஸ்லைஸும் எங்கள் வீட்டில் 4 தான் இருந்தது. அதை வந்து பொடி பண்ணி அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கினேன். கூடவே ஒரு 3 முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு நல்லா இதை வந்து பீட் பண்ணி எடுத்துட்டா இது வந்து ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது வந்து நம்ம தோசை மாதிரி குட்டி குட்டியாகவும் ஊற்றலாம். நான் வந்து ஒரே பேனில் எல்லா மாவையும் போட்டு ஒரு பன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே போட்டாச்சு. எண்ணெய் வச்சு குட்டிஸ்க்கு பண்ணுறதுனால ஒரு சீஸ் இது வச்சுட்டேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுது. இது மாதிரி நீங்களும் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸ் எதுக்கு வேணாலும் பண்ணி பார்க்கலாம். தக்காளி தொக்கு தான் இதில் போடணுன்னு இல்லை, வெறும்னே பச்சை வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் அது கூட போட்டு நீங்கள் பண்ணலாம். எங்கள் வீட்டு 3 குட்டீஸ்க்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.